எனக்கு யாரும் இல்லை சப்போர்ட்டு, நான் மட்டும்தான். பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாமே நானே தான் பார்த்துக்கணும். அதனால எனக்கு யாரும் ஹெல்ப்பிங் கூட இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 10 மந்த்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன், டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், மாத்திரையினால் பரவாமல் இருக்கிறது. என் பேர் ஜெயந்தி, நான் ஷெனா நகர்லேருந்து வரேன். எனக்கு வந்து செஸ்ட்டில் பெயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் டெஸ்ட் பண்ணப்போ, சிடி ஸ்கேன் எடுத்தப்போ கட்டி இருக்க மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே வந்து பயாப்சி பண்ணிவிட்டு கேன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஆனாலும் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால நான் வந்துட்டேன் வீட்டுக்கு பயந்துட்டு. அப்புறம் புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி டேப்லெட்லேயே சரியாயிடும், சர்ஜரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 10 மந்த்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன், டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹெல்த்தி வைஸ் நான் நல்லா குட்டாக தான் இருக்கேன். ஆனால் அந்த கட்டி வந்து அதே ஸ்டேஜில் தான் இருக்குது, பரவாமல் இருக்குது. அதுதான் இந்த மாத்திரையினால் பரவாமல் இருக்கிறது. அப்புறம் போன மாதம் வந்து பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் போய் பெட் ஸ்கேன் எடுத்தோம். இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்டில் வந்துட்டு அதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான், எதுவும் பரவல, உடம்புலாம் நல்லா தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னார். அதனால் இப்போது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா டாக்டர், அந்த கட்டி மட்டும் சர்ஜரி பண்ணி எடுத்துட்டு ஒரு 2-3 மாதம் மாத்திரை சாப்பிடுங்க, நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வெளியே போய் கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காரு அந்த சர்ஜரிக்காக. அதனால் இப்போது நாங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால எந்த வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கேன். அதனால் நீங்களும் வந்து இந்த பாருங்கள், டாக்டரை பாருங்கள். அதான் இப்போ இந்த சைடு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போனேன். டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ ஏதோ கட்டி உள்ளே வந்து இப்போ தான் ஏதோ ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குது, ஒரு நீட்டாக கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது. கட்டினா வெளியிலலாம் தெரியல, ஆனால் அது மாதிரி இருக்குது, அதுக்கு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாங்க. அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது மாதிரி இருந்தது. அப்புறம் நீங்கள் போயிட்டு பயாப்சி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போது வந்து கேஎம்சியில் போனோடனே பயாப்சி பண்ணாங்க. பயாப்சி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன கேட்டேன், கட்டியே ஃபார்ம் ஆகல, எதுவுமே தெரியல, நீங்கள் ஃபுல்லாகவே செஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லைம்மா, பரவிடும், அதனால் ஃபுல்லாகவே எடுத்துடணுன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே இப்போ தான் ஒரு சர்ஜரி நடந்தது, கர்ப்பப்பை எடுத்துகிட்டு எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. திரும்பி சர்ஜரினா என்னால் முடியல. அதனால நான் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ தான் ஃபேஸ்புக்கில் வந்து புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் பற்றி பார்த்துட்டு சரி இங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்தப்போ டாக்டர் வந்து மெடிசன் சாப்பிட சொன்னார். ஒரு 10 மந்த்ஸாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கு கேன்சர்ன்ற அந்த இதுவே சிம்டம்ஸ்னால வர பாதிப்பு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி நார்மலாக இருந்தனோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்கேன். எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த கால் தான் கொஞ்சம், இந்த ரைட் லெக் தான் கொஞ்சம் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆக்டிவிட்டீஸ் எப்படி ஃபஸ்ட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா நான் எங்கே கேன்சர் எனக்கு எப்படின்னா, கேன்சர் வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த ட்ரீட்மெண்ட்க்கும் போகல. ஏன்னா ஹீமோ கொடுப்பாங்க, ரேடியேஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப வந்து உடம்புலாம் வீக் ஆகிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நான் எதுவும் எடுக்காததுனால எனக்கு தெரியல டிஃப்ரென்ஸு. நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தனோ ஆக்டிவிட்டீஸு அதே மாதிரி தான், நார்மலாக தான் இருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேன்சர் மாதிரியே எனக்கு கேன்சர் பேஷண்ட் மாதிரியே இல்லைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நானும் அப்படி தான் நார்மல் லைஃபாக தான் இருக்கேன். பெட் ஸ்கேன் எடுத்திருக்கேன், பரவல அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர். நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, அந்த கட்டி மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்தோடனே சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. கட்டியே இல்லை, ஆனால் சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க. கட்டியே ஃபார்ம் ஆகலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கட்டியே ஃபார்ம் ஆகலை, ஆனால் நீங்கள் பண்ணி எடுத்துடணும், ஏன்னா பரவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஆமாம், சர்ஜரி பண்ணிவிட்டு அதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்ல செல்லும் டேமேஜ் ஆகிடும், உடம்புலாம் ரொம்ப போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஹீமோ கொடுத்தாலும் உடம்பு போயிடும், ரேடியேஷன் கொடுத்தாலும் அந்த நல்ல செல்ஸ் எல்லாம் போயிடும், அப்புறம் ரொம்ப உடம்பு வீக் ஆகிடும் அப்படின்னாங்க. அதனால் நான் இதுக்குமே சர்ஜரிக்கும் போகல, அதுக்கும் போகல. சர்ஜரிக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அதெல்லாம். அதனால் நான் வேண்டான்ட்டு வந்துட்டேன். சரி, இங்கே மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும்னாங்க. அதனால் டேப்லெட் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதாவது பரவாமல் அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கு. அதான் டாக்டர் சொன்னார், சாப்பிடாம இருந்தீங்கன்னா பரவிட்டு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக. எனக்கு கேன்சர் வந்து டக்குன்னு பரவாமல் அப்படியே கண்ட்ரோலாக வச்சிருக்கு. அதுதான். இல்லை, எனக்கு திரும்பி சர்ஜரிக்கு போகணுன்ற ஐடியாலாம் இல்லை. பார்க்கலாம், ஆண்டவர் கட்ட படிச்சுட்டு சரி டேப்லெட்டே கண்டினியூ பண்ணலாம், ஒரு 4-5 மாதம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்.
அப்படின்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை சப்போர்ட்டு, நான் மட்டும்தான். பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாமே நானே தான் பார்த்துக்கணும். அதனால எனக்கு யாரும் ஹெல்ப்பிங் கூட இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்ஜரி கர்ப்பப்பை எடுத்தப்போ கூட எனக்கு யாரும் இல்லை ஹெல்ப் பண்ண. ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டு வேலைலாம் செய்யறதுக்கு. அதனால இப்போ திரும்பி ஒரு சர்ஜரி போகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, வீட்லேயும் யாரும் கிடையாது. இதுதான் என்னுடைய ஸ்டேஜ். அதுதான் உணவு முறைனா நார்மல் ஃபுட்டு தான். ஆனால் சர்க்கரை எடுத்துக்கிறது இல்லை, புளிப்பு எடுத்துக்கிறது இல்லை. டீ காஃபி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நிறைய குடிப்பேன், கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த சுகர் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஸ்வீட்டு அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல. அதுதான் கொஞ்சம் விட்டமின் சின்னா அந்த ஆரஞ்சு அது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றேன். மற்றபடி இது நார்மல் டயட்டு தான். தேங்க்யூ.